குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக. வணக்கம். இன்றைய மனிதர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை சுலபமாக சரி செய்து கொள்ள அற்புதமான வழி. பார்ப்பதற்கு ஏதோ சாதாரணமாக தோன்றும். ஆனால் உண்ணுதல், உடுத்துதல், உறங்குதல், தன்னை போல் பிள்ளையை பேணுதல் என்கிற வாழ்க்கையில் சராசரி மனிதர்கள் தங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவம் முதல் தாங்கள் செய்கின்ற அறிந்த தவறு, அறியாத தவறு, புரிந்த தவறு, புரியாத தவறு, இன்னும் எத்தனையோ பிறந்தது முதல் இறக்கிற வரையில் ஏழை முதல் பணக்காரன் வரை, கற்றவர் முதல் கல்லாதவர் வரை, இருக்கிற இடம் இருக்கோ இல்லையோ, வாடகை வீடோ சொந்த வீடோ, எந்த தொழில் பார்க்குறானோ, எவ்வளோ பெரிய நிலையிலே இருந்தாலும், நோய்வாய்ப்பட்டாலும், கைகால் முடக்கத்தில் இருந்தாலும், வறுமையில் உழன்றாலும் ஒருவனை காப்பாற்றக்கூடிய வழிமுறைகள் இந்த பூமியில் பகவானால் அருளப்பட்டது தான் மகா மந்திரம் ராம் 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 ராம். இந்த ராமநாம மந்திரத்தை ஒருவன் ஒரு நாளைக்கு 1008 தடவை சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, உட்கார்ந்து அவனை சுற்றிலும் ஒரு ஜீவகாந்த அதிர்வுகள் உண்டாகும். இறைவன் விண்ணிலிருந்து மண்ணில் இறங்கி வந்து மனித சட்டை தாங்கி தன்னுடைய நாமத்தினாலும் ஸ்பர்சத்தினாலும் இந்த பூமியை சுத்தம் செய்து விட்டு போனான். ஒரு வீட்டில் குப்பை இருக்குது, அதை குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணனா ஒரு விளக்கமாறு வச்சு தொடச்சா, கூட்டினா, பெருக்கினா போதும், குப்பையெல்லாம் ஓடிடும். மண்ணில் உள்ள குப்பையை சுத்தம் செய்ய முடிகிறது. துணியில் இருக்கக்கூடிய அழுக்குகளை சுத்தம் செய்ய சோப்பு பயன்படுது. அதுபோல் மன அழுக்கை போக்குவதற்கு பயன்படக்கூடிய ஒரே வழி மனம் என்கிற மந்திரம்தான். ஒரு மனுஷன் ராம் 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 ராம்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அது ஆன்மீக தொடப்பக்கட்டை. நான் ரொம்ப இது மாதிரி சொன்னது மன்னிக்கணும். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த மந்திரம் இருக்கே ரொம்ப சிறப்பு. ஒன்றும் வேண்டாம், 1லேருந்து 1008 வரைக்கும் போட்டு எழுதிக்கங்க. ராம் ராம்னு எழுதுங்க. என்னெல்லாம் கிடைக்கும்? கடவுள் இறைவன் கற்ப கிரகத்தில் போய் இறைவனை வணங்கினால், கைலாயத்தில் போய் இறைவனை வணங்கினால், வைகுண்ட வாசனாகி 108 திவ்ய தேசத்தை வணங்கினா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதுதான். பழனியில் இருக்கிற போகர் உருவாக்கப்பட்ட நவபாசான சிலையை இது வெளிப்படுகிற பால் அமிர்தத்தை சாப்பிட்டால் என்ன கிடைக்குமோ, இருந்த இடத்தில் இருங்கொள், செய்ததை செய்யுங்கொள், செய்யாததை செய்வோம், தீக்குறளை சென்றோதம் என்று சொல்லக்கூடிய நிலையில், முன் நெடுமாமணி பாடி ஆடி முன்னை சிந்தனைகள் முழுவேறு அறிந்தனாம் என்று சொல்லக்கூடிய நிலையில் அந்த ராமனையும் அந்த நாராயணனையும் ஈஸ்வரனையும் வணங்கக்கூடிய ஒரே வழிபாடு தான் ராம் மந்திரம். அந்த ராம் என்கிற மந்திரம் எத்தனை அடுக்கடுக்கான கேள்விகள், எத்தனை குழப்பங்கள், எத்தனை மனப்பிராந்திகள். கொடுத்த பணம் வரலை, ஏமாற்றிட்டான், அன்னை தம்பி பிரச்சனை, சொத்து தகராறு, கோர்ட்டு தகராறு, உடல் ஆப்ரேஷன் பண்ணணும், என்ன வேணாலும் வாட் எவர் ப்ராப்ளம் எல்லாத்தையும் க்யூர் பண்ணக்கூடிய ஒரே மந்திரம் ராம் 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 ராம். இந்த ராம மந்திரம் நாராயணனை ரா என்றது பெருமாளை குறிக்கும் என்பது ஈஸ்வரனை குறிக்கக்கூடிய மந்திரம். இதனால் இரவு பகல் தீட்டு பகசியாக இருக்கீங்களோ, எதுவாக இருந்தாலும், ஆணோ பெண்ணோ, ராத்திரி பகல், நடுநீசி, படுக்க, தூக்கம், எல்லா இடத்திலையும் தனிப்பட்ட ஒரு குடும்பம் முன்னேற வேண்டுமானால் ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த ராமநாமம் தான் ஒரு பெரிய ஆன்மீக பேங்க் பேலன்ஸ். ராமநாமம் தான் ஆன்மீகத்தினுடைய வங்கி. இந்த உலகத்தில் ஞானிகள், மகான்கள் எல்லாரும் தங்களுடைய புண்ணியத்தை எல்லாம் ஆன்மீக பேங்கில் பேலன்ஸாக டெபாசிட் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் இந்த தலைமுறையில் உள்ளவர்கள் நாம் அதை வித்ட்ரா பண்ணி செலவழிச்சிட்டோம். அடுத்த தலைமுறை சிறப்பாக இருக்க வேண்டுமானால் ஆன்மீகத்தில் உள்ள பேங்கு, அந்த பேங்கில் என்ன பண்ணணும், டெபாசிட் பண்ணணும். இந்த பிரபஞ்ச இயக்கம் சிறப்பாக நடைபெறுவதற்கு நல்லொரு வாக்கியம், நல்ல சொற்களை சொல்ல வேண்டும். உலகத்தினுடைய எழுத்துக்களிலே முதன்மையானது, உயர்ந்தது, தெளிந்தது, மனிதனுடைய பாவ சாபங்களை போக்கி மனிதனை உயர்த்தக்கூடிய ஒரே ஒரு எளிமையான, காசில்லாமல், காணிக்கை கேட்காமல், இறைவனோடு இருதய கமலத்தில் 2 கலக்கின்ற ஒரே ஆற்றல் ராமநாம மந்திரம். அந்த ராமநாம மந்திரத்தை இடைவிடாது சொல்லுங்கள். உண்ணுதல், உடுத்துதல், உறங்குதல் சொல்லிக்கொண்டே இருங்கள். இது ஒன்றுதான் உங்களை இந்த பிரபஞ்சத்தில் கடை தேற்றும். நீங்களும், உங்கள் குழந்தைகளும், உங்கள் பேர குழந்தைகளும், மனைவி மக்களும், என் வயதான தாய் தந்தையர்கள் உள்பட அனைவரையும் காப்பாற்றக்கூடிய ஒரு பேராற்றல் இரத்தத்தை சுத்திகரிக்க செய்யும். நடக்க முடியாதவர்களை நடக்க வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பேராற்றல் ராம நாமத்திற்கு மட்டுமே உண்டு. இன்று கிடைத்த இறைவன் கொடுத்த இந்த அருள் கொடையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைய துவக்குங்கள், ராம நாமத்தை சொல்ல ஆரம்பியுங்கள். ராம் ராம் ராம்.